எல்லாருக்கும் வணக்கம். நவீன் வணக்கம். ஒரே வெறும் நாவல் மட்டும் முன் வச்சு இல்லாமல் உங்களுக்கு பற்றின ஒரு அறிமுகம் ப்ளஸ் நாவல் அறிமுகம் சேர்த்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது ரயிலிருந்து கீழே தள்ளப்பட்டதுக்கப்புறம் அந்த நிகழ்வு எவ்வளோ வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஆரம்பித்து காந்தி எப்படி ஒரு இயக்கமாக மேலே வந்தார், அதோட விளைவுகள் என்ன, ஒட்டுமொத்தமாக அதனால் ஒரு சமூகத்துக்கே என்ன கிடைச்சதுங்கிறது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுருப்போம். நவீனுக்கும் காந்திக்கும் எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குது, இல்லை காந்திய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நிகழ்வுக்காக எழுத்தாளர் நவீனை பற்றின மற்ற நேர்காணல்களும் உரையாடல்களும் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தொடர்புள்ளதாக தோணுச்சு. ஒரு காந்திக்கு நேர்ந்த அதே மாதிரியான ஒரு நிகழ்வு அவரோட வாழ்க்கையிலே நடந்திருக்கு. அது எப்படி மலேசிய இலக்கிய சூழலில் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்குங்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு சின்ன அறிமுகம். ஸோ மலேசியாவில் தோட்டத்தில் தான் அவரோட வாழ்க்கை தொடங்கியிருக்கு. அவருடைய நல்லூர், நம்முடைய நல்லூர், அவருடைய பெற்றோர்கள் ரெண்டு பேருமே வாசிப்பில் மிகுந்த ஈடுபாடு இருந்திருக்காங்க. இளமையிலேயே அவருக்கு இந்த வாசிப்பு ஈடுபாட்டுக்காக அவரோட தந்தையோட உதவியோட கோலாலம்பூருக்கு போய் அங்கே தொடர்ச்சியாக அதுலேயே இருந்திருக்காரு. ஸோ பள்ளி படிப்பை விட வாசிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எடுத்து அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. வாசிப்பில் இந்த ஆர்வத்தினால சம்பளமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, இந்த புத்தக சிலையெல்லாம் வேலை பார்க்குறேங்கிற மாதிரி அங்கேருந்து ஆரம்பித்து தொடர்ந்து இது பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இளங்கலை, முதுகலை பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சு ஒரு ஆசிரியர் பணியில் இருந்து தொடர்ச்சியாக இந்த இலக்கிய பணிகளில் ஈடுபட்டுருக்காரு. இது வரைக்கும் 3 நாவல்கள், பேச்சு, சிகண்டி, தாரா, 3 கவிதை தொகுதிகள், விமர்சன நூல்கள், அது தவிர மலேசிய மூத்த எழுத்தாளர்களோட ஆவணப்படங்களை பற்றி எடுக்கிறதாகட்டும், இல்லை அவங்கள பற்றின கதைகளை எழுதி விமர்சன நூலில் எழுதுறாகட்டும், ஒரு பெரிய இயக்கமாகவே இப்போ அங்கே செயல்பட்டுருக்காரு. இதில் ஒரு நேர்காணலில் அவர் குறிப்பிட்ட விஷயம் ரொம்ப விருப்பமாக இருந்தது எனக்கு. மலேசிய தமிழ் இலக்கிய இயக்கத்தை நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்தோட ஒரு பகுதியாக பார்க்குறீங்களா, இல்லை அதுக்குன்னு தனி முக்கியத்துவம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் இது தமிழ்நாட்டு இலக்கியத்தோட ஒரு பகுதியாக இல்லாமல் தனி தேசிய இலக்கியமாகவே கண்டிப்பாக மலேசிய தமிழ் இலக்கியத்தை முன்வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிற முக்கியமான 4 காரணம் எந்த ஒரு இலக்கியமும் தனி தேசிய இலக்கியமாக முன்வைக்கணும்னா, ஒன்று, அந்த இலக்கியத்தில் அந்த நிலத்தோட முக்கியமான பிரச்சனைகள், அந்த நிலம் அந்த இலக்கியத்தில் பதிவாகும். 2வது, அந்த இலக்கிய படைப்புக்குள்ள அங்கே இருக்கிற மக்களோட அவங்க சந்திக்கிற சிக்கல்கள், அவங்களோட அகம் சார்ந்த நுட்பங்கள் வெளிப்படும். அதுக்கப்புறம் அந்த சிக்கல்களால் அந்த மக்களோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அது எந்த அளவுக்கு இலக்கிய ஆக்கத்தில் வெளிவருது, இதெல்லாத்தையும் தாண்டி 4வதாக அந்த ஆசிரியரோட தனித்துவமான படைப்பு மனநிலை அது எப்படி பார்க்குது, அது அந்த இலக்கியத்தில் எப்படி வெளிப்படுது. இந்த 4மே ஒரு இலக்கிய ஆக்கத்தில் வெளிவரும்போது அந்த இலக்கிய சூழல் ஒரு தேசிய இலக்கியமாக தன்னளவிலேயே நிற்க முடியும் அப்படிங்கிறது அவர் சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக மலேசிய இலக்கியத்தில் இன்றைக்கி வர எல்லா படைப்புகளும், குறிப்பாக நவீனோட படைப்புகளும் அதோட எல்லாமே பூர்த்தி செய்கிற இடத்துல இருக்கிறதுனால மலேசிய தமிழ் இலக்கியம் இன்றைக்கி தனியாகவே தன்னளவில் ஒரு இலக்கிய வகையாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த நாவல் நான் பேச்சு நாவலை முன் வச்சு அவரோட இலக்கிய உலகத்தை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். கடந்த வருடம் காணாசு வாரங்களில் நவீன் அவரை விருந்தினர் அழைக்கும் போது அந்த காலத்தை ஒட்டி நான் அந்த பேச்சு நாவலை படிச்சிருந்தேன். பேச்சு நாவலில் இருக்கிறது அன்னைங்கிற ஒரு படிவம், அதோட 2 வெவ்வேறான எதிர்நிலைகள் எப்படி நம்மளோட சமூகத்தில், நம்ம கலாச்சாரத்தில் தொடர்ந்து வெளிவருது அப்படிங்கிறது. பொதுவாக அன்னைங்கிறது அந்த தாய்மைக்கான குணத்தோட எல்லா இடத்துலையும் வெளிப்படுறா இருந்தால் கூட ஒரு தன்னை காக்கிறதுக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களை காக்கிறதுக்குமான ஒரு சூழ்நிலை வரும்போது அது எப்படி அதோட எதிர்நிலைக்கும் போக முடியும், ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்வாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் அந்த பேச்சுங்கிற ஒரு நாட்டார் தெய்வ வழிபாடு தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்த இடத்துக்கு போய் அங்கே அது எந்த மாதிரியான நிலை கொள்ளுது, அங்கே இருக்கிற வாழ்க்கை சூழலில் அது எந்த அளவுக்கு மாறுதல் அடையுது, புதுசாக போன இடத்துல தமிழ் மக்களோட வாழ்க்கை சூழல் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மலேய, சீன மற்ற மக்களோட வாழ்க்கையோட சேரும்போது அது எந்த மாதிரி உருமாறி இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழலுக்கு மாறுது, இது எல்லாம் சேர்ந்து அந்த நாவலில் ஒரு தரிசனமாக வெளிப்படுது. ஜெயின் நமக்கு ஒரு நாவல் பயிற்சி வகுப்பு எடுத்தப்போ அவரோட அடிப்படை விஷயங்களாக முழுத சொன்னார். ஒரு நாவல்ங்கிறது அதுக்கான மைய தரிசனம், ஒரு தரிசனமோ எதிர் தரிசனமோ ஏதோ ஒன்று இருக்கணும். அதுலேருந்து
அதுக்கான கதைக்கரு வந்து தொடர்ந்து நாவலில் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கதாபாத்திரங்கள் வந்து தொடர்ச்சியான வளர்ச்சி நாவல் முழுக்க இருக்கணும். ப்ளஸ் வெவ்வேறு மனநிலை கொண்ட கதாபாத்திரங்கள் அந்த நாவல் முழுக்க ஒன்றோடொன்று உரையாடுறதோ இல்லை முரண்படுறது மூலமாகவோ அந்த மைய தரிசனம் வந்து நமக்கு தெளிவடைஞ்சு வரணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டார். அந்த வகையில் பேச்சு நாவலில் இதோட பொருள் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக வெளிப்படுறத நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த நாவலோட கதை ஆரம்பிக்கிற இடம் வந்து எப்படின்னா தமிழ்நாட்டில் ஆரம்பிக்குது. தல்லூர் வேணும் ஒரு மலை கிராமத்தில் கொப்பேரன்னு ஒரு கிராம வைத்தியர். அவர் வந்து பேச்சியம்மனுக்கான பூசகரும் கூட. அங்கேருந்து அது வரைக்கும் அவங்க ஊரில் அவர் பார்த்த பேச்சியம்மன் வந்து கனிவே உருவான ஒரு அம்மன். அது மேலே ரொம்ப நம்பிக்கையும் அவரோட வைத்தியம் எல்லாத்தையும் பலிக்கமான இடத்துல இருந்து எங்கேருந்தோ வர காத்தாயிங்கிற ஒரு பெண்ணை அவர் திருமணம் செஞ்சு அவங்களுக்கு குழந்தை பிறகு தொடர்ந்து 5 பெண் குழந்தைகள் வந்து இறந்து போயிடுது. அதை தேடி அவங்களோட சொந்த ஊருக்கு போகும்போது தான் அதே பேச்சியம்மன் கையில் ஒரு குழந்தைய கடிச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கிற இன்னொரு உருவத்தை பார்க்கும்போது அவர் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுறார். ஸோ அங்கேருந்து தப்பிச்சு அவரோட பையனை காப்பாற்றணும், 6ஆவதாக பிறக்கிற அந்த ராமசாமியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் மனைவியை கூட அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து கடல் தாண்டி மலைய இடத்துக்கு வந்து சேர்றாரு. ஸோ இந்த இடத்துலேருந்து நாவல் வந்து வேற இடத்துக்கு வேற சூழ்நிலைக்கு மாறிடுது. இந்த புது நிலப்பகுதியில் இவங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து அந்த பர்டிகுலர் வரலாற்று காலகட்டத்தில் வந்து காடுகளை திருத்தி ரப்பர் தோட்டம் அமைக்கிறது தான் வந்து அந்த பீரியடோட முக்கியமான வேலை. ஸோ அங்கே புதுசாக உருவாகிற அந்த சமூக சூழ்நிலையில் இங்கே ராமசாமி வளர்றாரு. ஆனால் அவருக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே ஒரு பெண்ணிய தன்மையோடு தான் வளர்றாரு. இதனால் மற்றவங்களோட வந்து அவருக்கு நெருக்கமான நட்புகளோ இல்லை மற்ற இதுகளோ இல்லை. ஆனால் அவரும் அந்த வைத்தியத்தோட நுட்பங்களை கண்டு கொண்டதுனால அது மூலமாகவே தனக்கான மரியாதையை வந்து அவர் ஈட்டிக்கிறார். நாவலோட இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து ஓலம்மா. ஓலம்மாவும் இதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப சின்ன வயசில் கப்பல் மூலமாக வரும்போது கப்பல்லேயே அவங்க அப்பா இறந்துடுறாங்க. ஸோ தனி ஒரு ஆளாக போராடி எங்கெங்கேயோ இருந்து இந்த ராமசாமிக்கு அதே தோட்டத்துக்கு அவங்களும் வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு ஒரு யாராலையும் ஏமாற்றப்பட்டு ஒரு குழந்தையும் இருக்குது, குமரன் ஒரு பையன், மன வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை. இந்த ஓலம்மா ஒரு பெண் கதாபாத்திரம் மட்டும்தான் ராமசாமி மேலே வந்து ஒரு தனிப்பட்ட பாசத்தோடு இருக்காங்க. இவருக்குள்ள இருக்கிற பெண்தன்மை வந்து தாமியோட வெளிப்பாடுன்னு ஓலம்மா புரிஞ்சுக்கிறதுனாலேயே ராமசாமிக்கு வந்து ஓலம்மா மேலே ஒரு எல்லையற்ற அன்பு, அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற ஒரு மனநிலையில் தான் அவர் இருக்காரு. இதை நான் கதையை ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பல, இது முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டும் சொல்கிறேன். இதுக்கு அடுத்து வந்து ஓலம்மாவோட கணவர் மணியம் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம். அவர் தன்னோட தந்தை பார்க்குற அந்த ஒரு வெட்டியான் வேலையிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்து அந்த வேலை வேண்டான்னு சொல்லி எங்கெங்கேயோ ஓடி வந்து இவங்க இருக்கிற இதே தோட்டப்பகுதிக்கு வந்து சேர்றாங்க. அவர் சிலம்பம் கற்றுக்கிட்டு அந்த குருவிலேருந்து கற்றுக்கிட்ட பாடத்து மூலமாக ஒரு பெரியாரியவாதியாக தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்குற ஒரு கதாபாத்திரமாக இருந்தால் கூட அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன சொன்னாலும் சொல்ல ரெடியாக இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இச்சைகளால் தொடர்ந்து ஆட்டுவிக்கப்படுற ஒரு கதாபாத்திரம் அவர். தன்னோட முதலாளிக்கு செய்கிற துரோகம், ஓலமாக்கு செய்கிற துரோகம்னு தொடர்ச்சியாக அந்த துரோகங்கள் மூலமாக தான் கடைசி அவருக்கே வந்து மரணமும் வருது. இதுக்கு அடுத்த கதாபாத்திரம் வந்து சின்னின்னு ஒரு சீன பெண். ஸோ அவங்க அந்த தோட்டப்பகுதியில் சாராயம் விற்கிற ஒரு கதாபாத்திரம். இது ஆரம்பத்துலேருந்து தொடர்ச்சியாக ஒரு எதிர்மறை பிம்பமாகவே சின்னி வரதா இருந்தாலும் இந்த நாவோட மையப்பகுதியை வந்து என்னென்னா வந்து 1980களில் அந்த லூனாஸ் தோட்டப்பகுதி மலேசியா பகுதியில் இருக்கிற ஒரு கள்ளச்சாராய நிகழ்வு தான். அந்த கள்ளச்சாராயத்தினால நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒட்டுமொத்த நாவலே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சின்னிங்கிற அவங்க தான் அந்த வியாபாரமே செய்கிறாங்க பண்ணுறதுக்கு. ஆனால் கடைசியில் வந்து அவங்க பக்கம் இருக்கிற ஒரு நியாயம், அவங்களோட ஒரு பெண்ணை காப்பாற்று சொந்த மகளுக்காக அவங்கள காப்பாற்றுங்கிறதுக்காக தான் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 கதாபாத்திரமும் எப்படி இணைக்கப்படுதுன்னா வந்து அந்த அவங்க வாழ்கிற நிலப்பகுதி மூலமாக தான். ஓலம்மாவோட பேரன் தான் வந்து அப்போயின்னு ஒரு கதாபாத்திரம் வருது. ஸோ சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து நாவலோட கடைசி வரைக்கும் வர்றது வந்து அந்த கதாபாத்திரம் தான். இந்த நாவலில் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்த பகுதி என்னென்னா வந்து வேறு வேறு பின்புலத்துலேருந்து வந்து வேறு வேறு மனநிலை கொண்ட இந்த 4 பேரும் நாவலில் தொடர்ச்சியாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க சம்பவங்கள் மூலமாக முரண்பட்டுகிட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க. அது மூலமாக நமக்கு என்ன தெரியுங்கிறது தான். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்து மேலே ரொம்ப தீவிரமான ஒரு பற்று இருக்குது. உதாரணத்துக்கு ஓலம்மா வந்து எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக இருக்கிற, தன்னோட வீடு மட்டும் இல்லாமல் வீட்டை தாண்டி அது வீடுங்கிறது சோகத்துக்கு உள்ளே இருக்கிற இடம் இல்லைங்கிறது தான் நாவலில் வர வரி. ஸோ வீட்டுக்கு வெளியே இருக்கிற தோட்டம், மரங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்து மேலேயும் அன்பாக இருக்காங்க. ஆனால் கடைசியில் அந்த அன்புனாலேயே வந்து அவங்களே வந்து அதை அழிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுது. ராமசாமிக்கு வந்து ஓலம்மா மேலே இருக்கிற பெரிய பற்று அந்த இதனால என்னன்னா அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற நினைக்க போகிறார்.
கிட்டத்தட்ட 3 கொலைகளுக்கே காரணமாகிறார். அந்த குற்ற உணர்ச்சி தாங்காமல் அவருமே வந்து இறந்து போயிடுறார். சின்னி வந்து அவங்க மகள் மேலே இருக்கிற பற்றுனால இத்தனை பேரோட மரணத்துக்குமே அவங்க காரணமாயிடுறாங்க. இப்படி தொடர்ச்சியாக வந்து இந்த எதிர்மறை குணங்கள் கொண்ட கதாபாத்திரங்கள் ஒன்னோட ஒன்று பேசிட்டே இருக்கிறதுனாலேயே வந்து இந்த நாவலோட கதாபாத்திர வளர்ச்சி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியறதில்ல. ஸோ இந்த நாவலில் பார்க்கும்போது என்னென்னா வந்து இந்த வரலாற்று மாற்றம் தொடர்ச்சியாக நடக்குது இல்லையா? இது வந்து 3 வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்கிற கதைகள் முன்னும் பின்னமாக மாறி மாறி வருது ஒவ்வொரு அத்தியாயத்தையும். 1980களில் 90களில் அப்புறம் 2000களில் வர மாதிரி. இந்த நாவலில் வந்து அந்த காடுகளை அழித்து ரப்பர் தோட்டம் உருவாக்குற வரலாற்று பகுதி ஒன்று. அடுத்து வந்து அந்த ரப்பர் தோட்டங்கள்லேருந்து தாண்டி செம்பனை பனை மரங்களாக உருவாக்குறாங்க. ஸோ ரப்பர் தோட்டத்தையும் விட்டுட்டு பனை மரங்களை உருவாக்குறாங்க. கடைசியாக அதையும் விட்டுட்டு நகர்ப்புறமாக மாறுற இடம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்கிற இந்த வரலாற்று பரிமாணமும் நாவலில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பதிவாகுது. ஸோ இந்த மோலஸ்மல் அந்த தனியாக ஒரு தேசிய இலக்கியம் உருவாகிறதுக்கு ஒரு நாவலுக்கு ஒரு இலக்கிய படைப்பில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இந்த 4 குறுக்குமே இந்த நாவல்லையே நம்ம வந்து பார்க்க முடியுது. அதில் இந்த மலேசிய தோட்டப்பகுதிக்கே உண்டான நிலம், அங்கே இருக்கிற காடுகளை பற்றின தெளிவான வர்ணனைகள், அதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன மூலிகை பற்றின நிறைய தகவல்கள், இந்த மாதிரி அந்த நிலப்பகுதிக்கு உண்டான துல்லிய வர்ணனைகளோட இந்த நாவல் முழுக்க நமக்கு அது தகவல் கிடைக்குது. ரெண்டாவது, அதில் வேறு வேறு வரலாற்று காலகட்டங்களை சேர்ந்த பின்னணியோட நாவலில் வந்து தொடர்ச்சியாக எல்லா இடங்களையும் எழுதி வைக்கப்படும். ஸோ இந்த 4 குறுகளுமே இல்லை தெளிவாக இருக்கிறதுனாலேயே வந்து இது அந்த மலேசிய தமிழ் இலக்கியம் வந்து எப்படி வந்து தனியான ஒரு தனித்த இலக்கியமாக நிற்க முடியுங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் நான் இந்த நாவலை வந்து பார்க்குறேன். அடுத்த வந்து நான் முதல்ல ஆரம்பித்த மாதிரி அந்த எப்படி வந்து காந்தியோட நான் அதை உங்களோட இதை பார்க்குறேன் அப்படிங்கிறதுனா, 17 வயசில் வந்து அவர் ரொம்ப சின்ன வயசுல எழுத வந்துட்டார். அங்கே இருக்கிற ஒரு ஜனரஞ்சமான பத்திரிகையில் தன்னோட 17ஆவது வயதில் ஒரு தொடர்கதை ஒன்று எழுதியிருக்கார். அப்போ அந்த தொடர்கதை வந்து எப்படின்னா, அங்கே இருக்க ஒரு 15 வயது பள்ளி மாணவன் அவன் என்ன மாதிரி பார்ப்பான், அவனோட மொழியில் அந்த கதை எழுத பண்ணுங்கிறதுக்காக அந்த பத்திரிகையில் அந்த கதை எழுதியிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு வருது. இந்த நிறைய யூஸ் பண்ணி இப்படிலாம் எழுதக்கூடாது அப்படிங்கிறது. 17 வயசில் எழுதுறதே பெரிய விஷயம். அப்போ இத்தனை பேர்கிட்டருந்து ஒரு எதிர்ப்பும் தடையும் வரும்போது நிறைய பேர் அது தனிப்பட்ட பிரச்சனையாக நினச்சி அதை அப்படியே விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் நவீன் செஞ்ச விஷயம் என்னென்னா, இது ஏன் அப்படின்னு யோசிச்சு தமிழ்நாட்டிலையும் தான் வந்து இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் எழுதப்படுது. ஆனால் அங்கே இந்த மாதிரியான எதிர்ப்புகளுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதுக்கு காரணம் இங்கே சிற்றிதழ் சார்ந்த ஒரு சூழல் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. காணாசூட ஆரம்பித்து அதுக்கப்புறம் சுந்தர ராமசாமி இப்போ ஜெயமன் வரைக்கும் ஒரு பெரிய விமர்சகர் நிறைய இருக்குது. அவங்க இந்த சிற்றிதழ் சூழலில் தொடர்ச்சியாக வந்து இலக்கியம் எழுதி ஒரு ஆரோக்கியமான சூழலை வந்து நிறுவியிருக்காங்க. இது மலேசிய சூழலில் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்காக வந்து 2006 வந்து காதல்ங்கிற ஒரு சிறு பத்திரிகை, அதுக்கப்புறம் 2009 வல்லினம்னு ஒரு சிறு பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக வந்து வல்லினம் பதிப்பகமாக மாதிரி நிறைய எழுத்தாளரோட நூல்களை வெளியிடுறாங்க. ஆராய்ச்சி நூல்களுக்காகவே வந்து பறைன்னு ஒரு இதழ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வெறும் ஒரு தனிப்பட்ட இலக்கிய செயல்பாடாக மட்டும் இல்லாமல் ஒரு ஒட்டுமொத்த அமைப்பாக அதை மாற்றி ஒரு லிட்ரரி ஈகோ சிஸ்டத்தையே வந்து அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தனி மனிதனோட அலைய ஆரம்பித்த விஷயம் வந்து தனக்கு நேர்ந்த பிரச்சனையை தனிப்பட்ட பிரச்சனையாக பார்க்காம ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அது என்ன பண்ண முடியும்னு பார்த்து ஒரு இலக்கிய இயக்கமாக முன்னெடுத்து இப்போ வரைக்கும் கொண்டு வந்தது வந்து அதோட விளைவு இன்னைக்கு அடுத்த தலைமுறை எழுத்தாளர்கள் வரைக்கும் நமக்கு தெரியுது. மலேசியாவில் இந்த அரவிந்த் குமார் கூட இப்போ நம்மளோட நிறுவனம் வந்திருந்தார். ஸோ அடுத்தடுத்த தலைமுறைகளும் வந்து இந்த இலக்கியத்துக்கு வந்து தொடர்ச்சியாக இது பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை படிக்கும்போது தான் இது டக்குன்னு எனக்கு தோணுன விஷயமே அதுதான். ஸோ அது எப்படி வந்து அங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் ஒரு தனிப்பட்ட எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் ஒரு இலக்கிய இயக்கமாகவே இங்கே முன்னெடுத்ததுக்கு எங்கள் சார்பாக வந்து ரொம்ப நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.